ஒரு குடும்பத்துல சாமி சொன்னது போல பெண்கள் சிரித்து முகமா இருக்கணும். அந்த குடும்பத்துல கலகலப்பு செய்யறதுல லட்சுமி வாசம் செய்ய மாட்டார். பெண்களை ஆண்கள் திட்டப்படாது. சில பேர் போட்டு அடிப்பாங்க, மாட்டாடுற மாதிரி அடிப்பாங்க பெண்கள். சில பேர் திட்டுவாங்க. பெண்களை திட்டப்படாது. பெண்கள் தெய்வாங்க. அதனால நதிகள் பேர்ல பெண்கள் பேராது. கங்கா நதி, யமுனா நதி, சரஸ்வதி நதி. அதே போல சாமி திருக்கல்யாணம், வள்ளி திருமணம், யாராவது முருகன் கல்யாணம் சொல்றாங்களா இல்லை திருமணம், பார்வதி கல்யாணம், சீதா கல்யாணம், லட்சுமி கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் சொல்லுவாங்க. அப்ப பெண்களுக்கு தான் பெருமாள். அதே போல கணவனாலையும் பெண்கள் திட்டக்கூடாது. பார்த்தீங்கன்னா கணவன் திட்டுவாங்க. கணவனே கண்ட தெய்வம். நீங்க கோயிலுக்கே போட்டாரு, டெய்லி வீட்டுக்கார முட்டினாலுமே போகும். நீங்க எந்த கோயிலுக்கும் போட்டாரு, வீட்டுக்காரருக்கு நீங்க சரியா கவனிக்காம, அவருக்கு உபசாரம் பண்ணாம, வேலையை சாப்பாடு போடாம, நான் கோயிலுக்கு போறேங்க, திருவாசகம் வச்சேன், கோயில் பண்ண கோயில் கணவனுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் மற்ற வேலையை செய்யணும். அப்படி இல்லைன்னாக்கா லட்சுமி வீட்டில் வாசம் செய்ய மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல நிறைய இடத்துல வறுமை இருக்கு. ஏன் வறுமை இருக்குதுன்னா நம்மளால உற்பத்தி பண்றோம். இல்லத்துல தினத்தோறும் அதிகாலை 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ள தானம் எடுத்து கோலம் போடணும். கிராமத்துல போடுவாங்க. இப்ப சைவத்துல போடுறாங்க. மற்ற ஊர்ல போட மாட்டாங்க. அப்படி செய்யலன்னாக்க லட்சுமி அக்கா வீட்டில் வந்துடும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேலைக்கு போகல, ஒரு நாள் தான் நிம்மதியாக தூங்கலாம் பெருட்டு 8 மணி வரைக்கும் கல் தாப்பா போட்டு தெருவு பெருக்காம கோலம் படம் தூங்கினீங்கன்னா லட்சுமிக்கு அக்கா பார்ப்பாங்க. நமக்கு எல்லாம் சௌகரியமா இருக்குது. லட்சுமி அக்கா வீட்டு உள்ள வந்துடுவாங்க. அப்போ மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். நமக்கு யாரும் சௌகரியம் இல்லை அப்படின்னு. மங்களகரமாக தானம் தெளித்து கோலம் விட்டு வீட்டில் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றினீங்கன்னா லட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வோம். நம்மளை முண்டாணி குச்சின்னு வீட்டுக்குள்ள வந்து ஆச்சாரம் நடத்தி போவாங்க. அப்போ மகாலட்சுமி நம்ம அவசியம் தேவை. அந்த எம்பெருமான் நாராயணன் வலது மார்பில் வச்சிருக்கிறார். எம்பெருமான் மகாலட்சுமி நாராயணன் வலது மார்பில் அம்பாள் வச்சிருக்கார். மனைவியை பூ போல பார்த்துட்டாரு. அப்ப பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியோட இருக்கணும். சௌபாகியத்தோட இல்லத்துல வந்து வறுமை இருக்கக்கூடாது, நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். வீட்டுல வந்து கலகலப்பா கண்ணீர் செல்லக்கூடாது. பெண்கள் வந்து எந்த ஒரு இடத்துல பெண்கள் நல்ல தண்ணீர் வருதோ அங்க லட்சுமி இருக்க மாட்டாங்க. பெண்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடாது. வீட்டு பெண்கள் கண் கலங்கக்கூடாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு பெண் ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. அப்போ பெண்கள் வந்து கண் கலங்காம இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும். யாருக்கு சண்டை போடுறாங்களோ லட்சுமி வீட்டில் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு இல்லத்தில் புன்னகையோடு இருக்கின்றார்களோ, நமக்கு கஷ்டமாக 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் புன்னகையோட நம்ம இல்லத்தில் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா லட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். செல்வம் பெறுவோம், மன நிம்மதி கிட்டும். அதனால அனைவரும் சகலவிதமான செல்வமிக்க யோகமிக்க பெருவாழ்வு வாழ வேண்டி எம்பெருமானை பிரார்த்தித்து நாளைய தினம் 5ஆம் நாள் உற்சவம் ரிஷபவாகன சேவை. சிவாலயத்தில் 10 நாட்கள் உற்சவத்தை காட்டிலும் 5ஆம் நாள் ரிஷபவாகன சேவை ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கருடவாகம், கருட சேர்த்து கருடசேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். பெருமாள் கோயில் சிவாலயத்தில் ரிஷபவாகம். ரிஷபவாகனத்திலே எம்பெருமான காட்சி அளித்து நமக்கு அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வழிபாடு செய்கின்ற நாள் நாளைய தினம் 5ஆம் நாள் ரிஷபவாகன சேவை. எம்பெருமானுக்கு இப்பொழுது மகாதிபானை எடுத்து சுவாமி தேவி வரார்கள். சிறப்பான முறையிலே எம்பெருமான் முன்பு நாகங்கள் எல்லாம் ஆட இருக்கின்றது. அந்த நாகத்தை
கந்து கழித்துவமான நாகதோஷம் வச்சியார். பாம்பு நல்ல பாம்பு, அந்த ஒன்றும் பண்ணாது. நம்ம அதை எடுத்து ஏதாவது ஃப்ரெண்டை போன அந்த பயத்தை நம்ம வந்து கழிக்க வரும். நான் வந்து போய் செய்கிற இடம் வந்து ஒரு அம்பாசனை ஒரு தோட்டத்தில் இருக்கு. அங்கே நல்ல பாம்பு அடிக்கடி வரும். நான் பாட்டு பூஜை பண்ணினே இருப்பேன். திடீர்னு பார்த்தா பத்துனது ஒரு நாள் பூஜை பண்ணினே இருக்கிறேன். நான் கவனிக்கிறேன், நல்ல பாம்பு பற்றி கிட்ட போய் எல்லாம் பூஜை பண்ணினே வந்தேன். கடைசியாக பார்த்தா பெரிய பாம்பு பத்துது. எனக்கு ஒரு மற்ற ஒரு அச்சம் தான். அதனால நம்ம ஒன்றும் பண்ணாத பட்டு தீபாவளி பத்து வெளியே வரும். நான் செய்கிற மகான் கோயில் ஜீவ சமாதி 192 வருஷம் ஜீவ சமாதி ஆகி பெரிய மகான் தண்ணியில் இந்த நேரம் நல்ல பாம்பு இருந்துட்டே இருக்கும். சுவாமி வந்து பரிபாஷையில பாம்பு, ஏழை, பசு இதுக்கெல்லாம் வந்து பரிபாஷை அதனுடைய பாஷை சாமி பேசுவார். அப்போ நல்ல பாம்பு இருக்கும். என்னுடைய இரண்டாவது மகன் வந்து நான் பயப்பட போறேன் எனக்கு சொல்ல மாட்டேன். அப்பா பாம்பு வந்து பார்த்தோம்னா அப்பா பயப்படாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் பையன் பயப்பட நான் சொல்ல மாட்டேன். அப்பா உடம்பு சொல்ல பாம்பு அடிக்க அவனும் பயப்படுறான். அப்பா வந்து அந்த இறைவனை வந்திருந்த பொழுது கொஞ்சம் வழிபடுமானா வழிபடுவாங்க. பாட்டு வாங்க போயிடும். அந்த நாகதோஷம் உள்ளவர்கள் சிவபெருமானையும் மயிலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நாகதோஷம் வச்சியாகும். மயில் வருது இல்லையா, மயிலுக்கு ஒரு வேறு கட்டில் கையில் கொடுத்தீங்கன்னாங்க எப்பேற்பட்ட நாகதோஷம் நடந்தாலும் செவ்வாய் தோஷம் நடந்தாலும் தோஷம் நிலத்தியா திருமணம் கை போடும். இது நாகதோஷ காலத்தப்ப தோஷம் இருக்குது அப்படின்னா ஈரோடு பவானியிலிருந்து சங்கமேஸ்வரத்துக்கு போயிடுச்சு. அந்த 3 நதியும் ஒன்னா கூட போய் நதியில் போயிட்டு அந்த உளுந்த மாவில் பாம்பு செய்வாங்க. பாம்பு பிடிக்கிற இதை மாதிரி செய்து அதுக்கு யாகமெல்லாம் செய்து அர்த்தம் செய்து வழிபாடு பண்ணோம்னா உடனே கல்யாணம் போய் வருது. 40 வயசாக கல்யாணம் ஆகினா அந்த ஈரோடு பவானி சொல்லக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் அந்த தளத்தில் பவானி ஆட்டங்களை செய்து வழிபாடு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் கைப்படும். தோஷம் செய்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். 2 பேர் ஒன்றா இருக்க மாட்டாங்க. அப்போ நாகதோஷம் என்பது யாரும் பயப்பட வேண்டியதாக இருக்கு. சிவபெருமானை வழிபாடு செய்தாலே போதும், அனைத்து நாகங்களும் கட்டுப்பட்டு நமக்கு இடர்பாடுகள் எல்லாம் நீங்கும். அதனால அன்றோடும் சிவாலயம் வாருங்கள், சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிவபெருமானுக்கு சிவாலயத்தில் உள்ள நம்மளால் முடிந்த சுவாமிக்கு புஸ்தக கைங்கரியம் அல்லது நிவேதத்துக்கு பிரசாதங்கள், அன்னதானங்கள், சாமிக்கு வஸ்திரங்கள் ஏதாவது செய்யலாம். எதுவுமே செய்ய முடியல, வசதி வாய்ப்பு இல்லைன்னா கோயில் சுத்தம் பண்ணாலே போதும். கோயிலுக்கு வந்து தினந்தோறும் விலைக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு கோயில் சுத்தமாக்கியிருந்தாலுமே நீங்கள் பெரிய கோயில் செய்கிற பிடிக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கோயில் சுத்தம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க நீ 1000 தானதர்மம் பண்ணாலும் பலன் கம்மி தான். திருக்கோயிலை யாரெல்லாம் சுத்தம் செய்கிறார்களோ அந்த இடம் புனிதமாக மாறும். கோயிலில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கும். நம்ம தீபம் வச்சுன்னா நம்ம எண்ணெயை கொண்டு ஜோதில் கழித்து போயிடும். ஒரு இல்லத்துக்கு சொன்னால் கூட அண்ணா தெரியும். இல்லத்துக்கு